வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையோட நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். ஏன் அடுத்த சந்ததி நினைக்கணும்? நிறைய விஷயங்கள் நம்ம கால பரிணாமப்படுற மாதிரி நம்மகிட்டே நிறைய பரிணாமங்கள் மாறிப்போச்சு. இயற்கையாக நம்ம எந்தெந்த உணவுகளை எடுத்தால் என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்ற தன்மையை மாறிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நாம் தான் முதல்ல தவறு பண்ணுறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த காய்கறிகள் சரியாக எடுத்துக்காது, கீரை வகைகளை சரியாக எடுத்துக்காது. அதே சமயம் இப்படி தான் சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம நாம் விட்டுறதுனால நமக்கு வரக்கூடிய பின்பற்றக்கூடிய நம்முடைய குழந்தைகள் அதை அந்த வகையில் பயணிச்சுட்ருக்காங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா, நாம் சிறு வயது காலத்துலலாம் இப்போ எங்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, சினிமா தியேட்டருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அப்போ எங்கள் மனசில் பதிஞ்ச விஷயம் அந்த நாடகம். அந்த நாடகம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அந்த உச்சரிப்புகளையும் நான் திரும்ப திரும்ப சொல்ல எங்களுடைய வாய்மொழி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ இதிகாச கதைகளை நாடகம் மூலம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இதிகாச கதைகளை பல பரிமாணத்தில் தொலைக்காட்சியில் வருது. அப்போ நிஜமான விஷயம் மறைவு போகுது. அதுபோல் உணவில் மறைவு போகுது. மனித இனத்துக்கு வரக்கூடிய வியாதிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 4448 இது வரைக்கும் வந்துக்கிற வியாதி 4450. இன்னும் 2450. இன்னும் வரக்கூடிய வியாதிகள் 2000 சொச்சம் வர வேண்டிய தன்மையில் நம்ம இருக்கோம். சரி, இந்த வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயந்தான். யாரிடம் ஏற்பு திறன் இல்லையோ அவங்களுக்கு நோய் வராது. யாருக்கிட்ட ஏற்புத்திறன் இருக்கோ அவங்ககிட்ட நோய் வரும். அது மனசில் மட்டும் இல்லை. நோய் வர்றதுக்கு காரணம் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வள்ளுவர் மட்டும் இல்லை, மற்ற ஜீனியஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நோய்க்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. எவன் ஒருவன் சிந்தனை ஏற்றுக்கிட்டு அதன் மூலம் உள்ள போய்ட்டு நற்சிந்தனை ஏற்றுக்கிட்ட தவறில்லை. ஆனால் இன்றைக்கி சுடுக்கூழ்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை. சுடுக்கூழ்னு என்னென்ன, அது தொட்டோன்னா கை வச்சு வெந்துடும். சுடுக்கூழில் கை வச்சா, அது குளிர்ந்த கூழ கை வச்சா வெந்துடாது. அப்போ இப்போ இவன் சொல்லுவாங்க, நிறைய பேர் சுடுகுள்றாவன். அப்போது அந்த மனிதனை பற்றி நம்ம சுடுகுள் சொல்ல அவனை மனிதனை பற்றி கற்பனை நமக்குள்ளே போவோம். அந்த மனிதனுக்கும் அந்த மனசை பாதிக்கும், நோய் வரும். ஆதி காலத்து மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டான், அதனால் அவனுக்கு நோய் குறைவு. இன்றைக்கி இது எப்படி காலச்சூழல் அப்படி இல்லை. எதை பற்றி கவலைப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை பற்றி தான் சிந்தனை மட்டும்தான் வேலை. ஆதி காலத்தில் ஒரு 1980 முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு போடக்கூடிய தன்மை, அந்த உப்பு எந்த விகிதாச்சாரத்தில் போடணும், காரம் எந்த விகிதாச்சாரத்தில் வரும், புளிப்பு எந்த விகிதாச்சாரம், கசப்பு எந்த விகிதாச்சாரம், எல்லா விகிதாச்சாரம் போட்டாங்க, சமைச்சாங்க. அந்த உணவு நல்ல செரிமானமாச்சு, நம்ம சத்தாக மாறிச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. காரணம் உப்பு நம்ம எந்த உப்பு போடுறோம் தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த கடையில் போய் கேட்டாலும் சாதாரண கல் உப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அயோடைஸ்டு உப்பில் அயோடைஸ்டு உப்பு. எப்போ அந்த அயோடைஸ்டு உப்பு நம்ம அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா தைராய்டுன்ற ஒரு பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. தைராய்டை குறைக்கக்கூடிய பண்பு அயோடினுக்கு இருக்குது. ஆனால் அதை தினமும் உட்கூட சொல்ல என்ன ஆச்சு? அப்போது உப்புடைய தன்மை அங்கே மாறுது. அது மட்டும் காரணம் இல்லை, அயோடைஸ்டு உப்பு மட்டும் காரணம் இல்லை, நம்ம உப்பு போடக்கூடிய அளவும் அங்கே மாறுது. உப்பு ஒரு ஜாடியில் வச்சோம் அப்படின்னா நீர்த்து போகணும், அது சிறப்பான உப்பு. சரி, இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி நம்ம உப்புல்லா பண்ணுறோம் குப்பையிலே. உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, குறைவாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, சரிங்களா? அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறைனும் நோய் செய்யுமாம். இன்றைக்கி நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம், உங்களுக்கு பிபி உப்பு கொஞ்சம் குறைச்சிங்க. அப்போ உப்பு குறைக்க என்ன ஆகுது? அந்த நரம்பு வழியாக போகக்கூடிய அந்த சத்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுது? முட்டி வலி, கை கால் வலி, படபடப்பு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு முத்திரை பற்றி பார்க்க போகிறோம்.
உப்புல்லா பண்டம் குப்பையிலே. உப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லை, எந்த ஜீவராசிக்கும் உப்பு சரியாக போய் சேரலை அப்படின்னா அவனுடைய உடலில் குறைபாடு கண்டிப்பாக வரும். 2 ஜீவனத்துக்கு மட்டும்தான் அவன் உடம்புல அவனுடைய சதைப்பகுதியில் உப்பு அதிகமாக இருக்கும். அதில் நம்பர் 1 இருக்கிறவ மனிதன், அடுத்து நாய். நாய்கறி கூட சாப்பிட்ருவாங்க, மனுஷகறி சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஏன் இவங்க 2 பேரும் மட்டும் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சாதாரண இது ஒரு சிந்தனை, அது சீரமைக்கக்கூடிய சிந்தனை இல்லை. நம்ம உடம்புக்கு நல்லா சரியான விகிதாச்சாரம் வேணும் அப்படின்னா இந்த அறுசுவையும் சாப்பிட்றதுன்னு இலக்கணம். இப்போ உணவுக்கான இலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த உணவு இப்படி பிசைஞ்சு இந்த அறுசுவையும் சரியான விகிதாச்சாரம் நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம உணவு உண்ணுட்டோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையே செய்யும். இன்றைக்கி அப்படி கிடையாது. அவசரகதி, அவசரம் அவசரம் அவசரம், சமையல் செய்யறதுல அவசரம், சாப்பிட்றதுல அவசரம். ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா மலைக்கட்டு. அந்த மலைக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சிலர் உட்காந்தோம், 2 சிலர் அந்த முதல் மலம் வெளியே வர்றதுக்குள்ளேயோ ஒரு பிரசவம் மாதிரி வலி, அப்புறம் மூலம், இது எல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்ம வரும். அப்புறம் உணவு செரிமானம் பண்ணுறதுல குறைவு. இது எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல இதுக்கு பேர் உப்பு முத்திரை. ஒன்றும் இல்லை, உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுங்க, சுண்டு விரல், ஆள்காட்டி விரல், இது கட்டை விரல், இது 2 நிமித்துங்க. ஒன்று அப்படியே தலைகீழ அப்படி வைங்க. நம்ம நியாயமாக எப்படி பார்த்தோன்னா இந்த கட்டை விரலால் இணையணும். அதுக்காக இந்த முத்திரையை இந்த தன்மையில் நம்ம கொடுக்குறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல இடது கையை 3 விரல் மடிச்சுக்கிறோம், சுண்டு விரல் கட்டை விரலை நீட்டுறோம், இந்த கையில் வலது கையில் வச்சுக்கிறோம், அப்படியே தலைகீழாக திருப்புறோம், விட்டுறோம். இது மார்புக்கு நேராக இப்படி வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் உப்பு முத்திரை. இந்த உப்பு முத்திரையை செய்கிறதுலாம் என்ன பலன் அப்படின்னா சொன்னேன். முதல்ல உணவுகளை நொதிக்கும்னா என்ன, அந்த உணவு செரிமானம் உள்ளதுக்கு நம்ம குடலில் போனோடனே நம்ம உடலில் ஏற்கனவே அந்த செரிமானம் நொதிக்க வைக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிகச்சரியாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம சரியாக சுரந்துச்சு அப்படின்னா எளிதில் ஜீரணமாகும். அந்த எளிதில் ஜீரணமாகிறது மட்டும் அங்கே வேலை இல்லை, குடலில் இருக்கிற அந்த நுண் ஓட்டைகள் என்ன பண்ணோம், சத்துக்களை கிரகிக்கும். அப்போது சக்திகளை கிரகிக்கணும் அப்படின்னா அந்த நாம் சாப்பிட்ட உணவு, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, மாமிச உணவாக இருந்தாலும் சரி, சைவ உணவாக சைவம் எது இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே அந்த இப்போ நம்ம ஒரு மூலிகையில் ஒரு எசன்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணுறோம், நல்லா அரைச்சிட்டு அது வந்து ஒரு துணியை போட்டு பிழிஞ்சால் அது வந்து என்ன வருது, அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த நீர் தன்மையில் வருது. அதை உடனே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எளிதில் செரிமானமே நம்ம நோயை போக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதை போல் நாம் சாப்பிடக்கூடிய உணவுடைய எக்ஸ்ட்ராக்டு குடலால் உறிஞ்சப்படுகிறது. அந்த குடல் உறிஞ்சப்படுகிற தன்மை எது எங்கடா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்புல தான். அப்போது இதுதான் சொன்னாங்க, மிகினும் குறையணும்னு சம அளவில் உப்பு போடணும். அதுக்காக செரிமானம் பண்ணுறதுக்கு பல விதைகள் கொண்டு வந்தாங்க, சீரகம் இதுன்னு. ஆனால் சரியான விகிதாச்சாரில் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா செரிமானம் என்பது அற்புதமாக வரும். இந்த உப்பு முத்திரையை செய்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நாவறட்சி. பொதுவாக இந்த நாவறட்சி யாருக்கு வரும் அப்படின்னா, டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ள நபர்களுக்கு நாவறட்சி கண்டிப்பாக இருக்கும். அப்போது அவங்க இன்டேக் உள்ளே எடுக்கக்கூடிய அந்த நீர் வந்து அதிகமாகும். அந்த நீர் அதிகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு சரி, இப்போ எல்லாம் மருத்துவர்கள் சொன்னால் குறைஞ்சது 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் வெயில் காலம், ரைட், ஓகே, அது வெளியே போடுது. ஆனால் குளிர் காலத்தில் வேர் வருமா? ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போது இந்த உப்பு முத்திரை வச்சோம் அப்படின்னா வேர்வை தன்னால் வரும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், இங்கே வந்து போச்சு, சரி, அப்போ பக்கத்தில் தண்ணி கிடைக்கல, வந்து போச்சு, இரும்புலாம் கொண்டு வந்துட்டேன், பக்கத்தில் எனக்கு தண்ணி கிடைக்கல. அப்போது அந்த வறட்சி என்ன பண்ணோம்,
நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொண்டு போகும். உடனே அப்படியே உப்பு முத்திரை வச்சுருங்க. வச்ச உடனே உங்கள் நுனி நாக்கில் அந்த உப்போட சுவை தெரியும். அந்த உப்போட சுவை தெரிஞ்ச உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து மனோன்மணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய அமிர்த நீரானது உற்பத்தியாகும். ஆமாம், அமிர்த நீர் உற்பத்தி அந்த சலைவான்னு சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீரில் கலந்து நம்ம உடலுக்கு உள்ள தொண்டைக்குள்ளே போதும் அந்த நாவறட்சி சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செரிமானம் இல்லாத தன்மையில் ஒரு சிலருக்கு ஏப்பமும் வரும். அந்த ஏப்பம் சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உணவு சரியாகணும், அந்த புளிப்பு ஏப்பம் இருக்கு இல்லையா, அந்த புளிப்பு ஏப்பம் வந்து நம்மளாலே சகிக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த உப்பு முத்திரை வச்சுட்டிங்கன்னா செரிமானம் நடக்கும். உணவு செரிமானத்துக்கு ஒரு யுக்தி இருக்குது. ஆனால் எல்லாரும் செய்ய முடியாது. ரைட், அவசர கதியில் நம்ம சாப்பிட்டு ஒரு நிமிஷம் வச்சுக்கணும் போதும். அப்போது செரிமானமாக யாருக்கெல்லாம் இரவில் தூக்கத்தில் கனவுல ஓடுறாங்களோ, நிறைய பேருக்கு கனவுல ஓடுற பழக்கம் இருக்குது. அந்த கனவுல ஓடக்கூடிய நபர்களுடைய பண்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், ஐயம். தமிழில் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்து இடையில தான் சேர்த்தாங்க. ஆதி காலத்தில் 10 எழுத்து தான் இருந்துச்சு. ஐயும் அவ்வும் பின்னாடி சேர்ந்த விஷயம். அந்த ஐ என்ற எழுத்து நம்முடைய பயத்தை போக்கும். பயத்தை மட்டும் இல்லை, நம்முடைய சளி தொந்தரவுகளையும் போக்கும். ஆக இந்த உப்பு முத்திரைக்கு சொல்பத்தை முதல்ல நம்மகிட்ட இருக்கிற பயம் விலகும். எதுக்கத்தில் பயப்படுற பயம் சுட்டு ஐயோ என்னாச்சு ஏதாச்சோ, இந்த பயம் பின்னாடி என்ன கொண்டுன்னா ஹிஸ்ட்ரின்ற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த உப்பு முத்திரை. ரைட், ஐயம்னு சொன்னால் பயம். அதுக்கடுத்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, சளி. நிறைய பேர் இன்றைக்கி வந்து சளின்றது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம ஏசியில் பயணிச்சுட்டு டக்குன்னு வெளியே வருவோம். இன்றைக்கி ஏசின்ற எல்லாரும் கூட குறைவு தான். ஏசிலேருந்து வெளியே வந்த உடனே அடுத்த விஷயம் நம்ம போகிறோம். அப்போ நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகாது. அப்போது அந்த மாதிரி நபர்களுக்கு சளி பிடிக்கும். அந்த சளி தொந்தரவை நோக்குறதுக்கு இந்த உப்பு முத்திரை மிக அருமையான ஒரு முத்திரை. ரைட், சளி பிடிக்க சும்மா இருக்குமா? எல்லாத்தையும் பண்ண முடியுமா? மூக்கரைச்சிடும். ரைட், அவங்களாம் அந்த உப்பு முத்திரை வச்சு பாருங்கள். இந்த இடத்துல முத்திரை சளி வெளியே போயிடும். இங்கே இருக்கிற சைனஸு வெளியே போயிடும். இங்கே வரக்கூடிய தலைவலி வெளியே போயிடும். ஒரு சிலருக்கு இந்த இடம், குறிப்பாக இந்த வலது பக்கம் இழுத்து பிடிச்சிக்கும். தைலம் போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த உப்பு முத்திரையை செஞ்சிட்டோம் அப்படின்னா மிக நேர்த்தியாக, அழகாக சொல்ல மாட்டேன், நேர்த்தியாக அந்த கழுத்து வலி சரியாகும். ரைட், நிறைய பேர் தூங்கி வச்சோடனே முதல்ல ஒரு 10 ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. தொடை எடுத்து பிடிச்சிக்கும், கணுக்கால் வலிக்கும். இவர்களும் இந்த உப்பு முத்திரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வலி போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கண்டக்கால் இழுத்து பிடிச்சிக்குது, ஆங்கிலத்தில் கிராம்பிங்னு அதுக்கு பேர். அந்த கண்டக்கால் இழுத்து பிடிச்சா அது என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு யுக்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கண்டக்கால் மட்டும் இல்லை, எங்கே அந்த பிடிச்சிக்கிச்சு அந்த அப்படின்னு நம்மளால் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. ஒரு சிலருக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் டேபிள் சான்னு சொல்லக்கூடிய அந்த தூள் உப்பை விரல உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு டக்குன்னு சுண்டுங்க. அதுக்கு அப்படியே வாயில் வச்சுடுங்க. இந்த கிராம்பின்னு சொல்லக்கூடிய அந்த தசை, கண்டக்கால் சதை, இடுப்பு பிடிச்சிக்கிறது, முதுகு பிடிச்சிக்கிறது, அந்த வாயில் வச்சு சன நேரத்தில் உங்களை பிடிப்பு சரியாக போயிடும். அப்படி உப்பு கிடைக்காத நேரத்தில் இந்த உப்பு முத்திரை வைங்க. உங்களுடைய பிடிப்பெல்லாம் வெளியே போயிடும். வழியில் நீங்கள் வெளியே போகலாம். அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.